அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளிலும் அஸ்வசும பயனாளர்களுக்கான மிக முக்கியமான ஒரு செய்தியோடு நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வழமையா வீடியோல ஆரம்பத்துல அஸ்வசும பயனாளர்களுக்கான புதிய ஒரு தகவலை, மிக முக்கியமான ஒரு தகவலை தான் தரப்போறோம் அப்படின்னு சொல்லுவோம். எனவே இன்னைக்கு அப்படி என்ன புதிய தகவலை சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்கலாம். உண்மையிலேயே புதிய ஒரு சில, அதே போல அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சில தகவல்களை, ஒரு சிலருக்கு கவலை தரக்கூடிய ஒரு சில தகவல்களை தான் நாங்க தரப்போறோம். 2027ஆம் ஆண்டிலும் குறிப்பிட்ட ஒரு தொகை அஸ்வசும பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட போகுது. இடைநிறுத்தப்படல, நிறுத்தப்பட போகுது. அதே போல 2028ஆம் ஆண்டு முதல் குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு மாத்திரம்தான் அஸ்வசும கொடுப்பனவு வழங்கப்பட போகுது. அதே போல 2030ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசாங்கம் இந்த அஸ்வசும கொடுப்பனவு தொடர்பாக எப்படியான ஒரு தீர்மானத்தில் இருக்கிறது என்ற விடயங்களை தான் உங்களுக்கு நாங்க தரப்போறோம். எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன் பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போதுதான் நாங்கள் தருகின்ற இப்படியான புதிய உடனுக்குடனான செய்திகளை, தகவல்களை நீங்க தெரிஞ்சு பயன்பெறக்கூடியதாக இருக்கும். என்னுடைய யூடியூப் சேனல்ல தராத பல்வேறுபட்ட செய்திகளை, தகவல்களை நான் உடனுக்குடன் என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன். அஸ்வசும கொடுப்பனவாக இருக்கட்டும், அரசாங்கத்தின் ஏனைய கொடுப்பனவுகளாக இருக்கட்டும், நாட்டு நடப்பு விவகாரங்களாக இருக்கட்டும், இந்த எல்லா விஷயங்களையும் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன். எனவே அந்த தகவல்களை தெரிஞ்சு கொள்ள விரும்புறவங்க என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஆர்ஜே ரமீஸ் என்ற என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே போல டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்கை நான் தந்திருக்கிறேன். அதனூடாக வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் ஆகிக் கொள்ளுங்க. அதனூடாகவும் உடனுக்குடனான செய்திகளை, தகவல்களை நாங்க உங்களுக்கு வழங்கி கொண்டு இருக்கிறோம். சரி, இனி நாங்க இன்றைய நாள்ல சொல்ல போகிற அந்த தகவல்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்மையில் நடைபெற்ற ஒரு ஊடக சந்திப்பில் அல்லது ஊடக மாநாட்டில் கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த் பியதிஸ் அவர்கள் கலந்து கொண்டு பேசிய போது அவர்களிடம் எழுப்பப்பட்ட ஒரு சில கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கும் போது இந்த விடயங்களை சொல்லியிருந்தாரு. அந்த விஷயங்களை தான் நாங்க உங்களுக்கு தொகுத்து தரப்போறோம். அதாவது இந்த அஸ்வசும கொடுப்பனவு சம்பந்தமாக கேள்விகள் எழுப்பப்பட்ட போது கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த் பியதிஸ் கூறிய விஷயங்கள் அடிப்படையாக கொண்டுதான் இந்த தகவல்களை நாங்க உங்களுக்கு தரப்போறோம். சந்தேகம் இருக்கிறவங்க அந்த காணொலிகளை, அந்த தகவல்களை ஏனைய சமூக வலைத்தளங்கள்ல நீங்க பார்வையிடக்கூடியதாக இருக்கும். சரி, அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு நாங்க ஒன்றன் பின் ஒன்றாக இந்த தகவல்குள்ள போகலாம். உங்களுக்கு தெரியும், 2023ஆம் ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் அஸ்வசும பயனாளர்களுக்கான அஸ்வசும கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக 4 பிரிவுகளின் கீழ் தான் இதுவரை காலமும் அஸ்வசும கொடுப்பனவு வழங்கப்பட்டிருந்தது. அதில் 2 சாராருக்கான கொடுப்பனவுகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஜூன் மாதத்துடன் நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத நாங்க கடந்த ஒரு சில காணொலிகள்ல உங்களுக்கு சொல்லி இருந்தோம். குறிப்பாக மாறுதல் நிலையில் இருக்கின்றவர்கள், அதே போல வறுமை நிலைக்கு தள்ளப்படலாம் அப்படின்னு சொல்லி அச்சப்படுற குடும்பங்களுக்கான கொடுப்பனவுகளை முற்றுமுழுதா நிறுத்தி இருக்கிறாங்க. இனி வரும் காலங்கள்ல அதாவது தகவல்கள் புதுப்பிக்கப்பட்டதன் பிறகு இன்னும் அந்த மீளாய்வு நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்குது. இன்னும் ஒரு சில வீடுகளுக்கு தகவல்களை சரிபார்க்கறதுக்காக அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள் கொண்டிருக்கிறாங்க, போய் கொண்டிருக்கிறாங்க. இந்த அனைத்து நடவடிக்கைகளும் நிறைவடைந்த பிறகு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா, இரு சாராருக்கு மாத்திரம்தான் கொடுப்பனவுகளை வழங்க போறாங்க. அதாவது வறிய குடும்பங்கள், மிக வறிய குடும்பங்களுக்கான கொடுப்பனவுகள் தான் தொடர்ந்தும் இடம்பெற போகுது, கொடுக்கப்பட போகுது. ஆனால் இந்த பிரதி அமைச்சர் வசந்த் பியதிஸ் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல அவர் சுட்டி காட்டியிருந்த ஒரு விடயம் தான், அதாவது IMF உடனான ஒரு உடன்படிக்கையை இலங்கை கைச்சாத்திட்டு இருக்கிறது. அதன்படிதான் தன்னுடைய பொருளாதார நடவடிக்கைகளை கையாண்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில 2027ஆம் ஆண்டு அளவுல அஸ்வசும பயனாளர்களின் எண்ணிக்கையை மேலும் குறைக்கிறதுக்கு இவங்க உடன்பாடு தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில 2027ஆம் ஆண்டு அளவுல இன்னும் 4 லட்சம் பேருடைய அஸ்வசும கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட போகுது. இடைநிறுத்தப்பட போகுது இல்ல, நிறுத்தப்பட போகுது. ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தோம், முதல் கட்டமாக 3,50,000 பேருக்கு அஸ்வசும கொடுப்பனவு நிறுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து 4 லட்சம் பேருக்கு நிறுத்தப்பட்டது. மொத்தமாக 7,50,000 பேருக்கு அஸ்வசும கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி இப்போது 4 லட்சம் பேருக்கு மீண்டும் அஸ்வசும கொடுப்பனவுகளை இந்த 2027ஆம் ஆண்டு முதல் நிறுத்த போறாங்க. 27ஆம் ஆண்டுல வறிய குடும்பங்களுக்கு, அதே போல மிக வறிய குடும்பங்களுக்கு மாத்திரம்தான் அஸ்வசும கொடுப்பனவு வழங்கப்பட போகுது. 2028ஆம் ஆண்டு இது இன்னும் ஒரு படி மேல் நோக்கி அல்லது முன்னோக்கி போய் 2028ஆம் ஆண்டுல
மிக வறிய குடும்பங்கள் அப்படின்னு சொல்லி இனம் காணப்படுகின்ற குடும்பங்களுக்கு, தனிநபர்களுக்கு மாத்திரம்தான் 2028ஆம் ஆண்டுல வந்து அஸ்வசும கொடுப்பனவு வழங்கப்படும். அந்த குழுவில் அடங்காத அனைவருக்கும் வந்து அஸ்வசும கொடுப்பனவுகளை இடைநிறுத்துறதுக்கு அல்லது நிறுத்துறதுக்கு வந்து இலங்கை அரசாங்கம் திட்டமிட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான முன்னெடுப்புகளை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. எனவே 2028ஆம் ஆண்டுக்கு பிறகு நிச்சயமா மிக வறிய குடும்பங்களுக்கு அல்லது நபர்களுக்கு மாத்திரம்தான் நலன்புரி நன்மைகள் சபையினால் வழங்கப்படுகின்ற இந்த அஸ்வசும கொடுப்பனவு வழங்கப்பட போகுது. இந்த திட்டத்தை வந்து 2030ஆம் ஆண்டு அளவுல நிறுத்துறதுக்கு, அதாவது இதுவரை காலமும் இந்த அஸ்வசும கொடுப்பனவுகளை பெற்று பயன் பெற்று வந்த, நன்மை அடைந்து வந்த 4 குழுக்களையும் வந்து 2030ஆம் ஆண்டு அளவுல அவர்களுடைய பொருளாதார நிலைமைகளை வலுப்படுத்தி அவர்களுக்கான அஸ்வசும கொடுப்பனவுகளை முற்றுமுழுதா நீக்குவதற்கு அல்லது நிறுத்துவதற்கான ஒரு திட்டத்தை வந்து அரசாங்கம் முன்னெடுத்து கொண்டிருக்கிறதாம், வகுத்து கொண்டிருக்கிறதாம். பெரும்பாலும் 2030ஆம் ஆண்டு அளவுல வந்து அஸ்வசும கொடுப்பனவுகள் முற்றுமுழுதாக நிறுத்தப்படும். அதற்கு பிறகும் வந்து வறிய கோட்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இனம் காணப்படுகின்ற நபர்களுக்கு அல்லது குடும்பங்களுக்கு வந்து புதிய திட்டங்களை அல்லது நலன்புரி திட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கும் அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாகவும், அதற்கான திட்டங்களை இப்போதிலிருந்தே வகுத்து கொண்டிருப்பதாகவும் கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பியதிச ஊடக சந்திப்பிலே தெரிவிச்சிருக்கிறார். எனவே 2027ஆம் ஆண்டுல வந்து மேலும் 4 லட்சம் பயனாளர்களுக்கான அஸ்வசும கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட போகுது. 2028ஆம் ஆண்டுல இருந்து 2030ஆம் ஆண்டு வரைக்கும் வறிய குடும்பங்களுக்கு அல்லது மிக வறிய குடும்பங்களுக்கு மாத்திரம்தான் அஸ்வசும கொடுப்பனவு வழங்கப்பட போகுது. 2030ஆம் ஆண்டுக்கு பிறகு அதையும் நிறுத்திட்டு அப்போதும் வறுமையான நிலைமையில் அல்லது மிக வறுமையான நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இனம் காணப்படுகின்ற நபர்களுக்கு, குடும்பங்களுக்கு மாத்திரம் வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்துறதுக்கும் அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறதாம். எனவே நாங்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறோம், இந்த அஸ்வசும கொடுப்பனவு என்பது வாழ்நாள் முழுவதும் கொடுக்கப்படுகின்ற ஒரு விடயம் அல்ல, கொடுப்பதற்கான திட்டம் ஒன்றும் அல்ல. இது வந்து குறுகிய ஒரு காலத்துக்குள்ள மக்களுடைய பொருளாதார நிலைமையை வலுப்படுத்தி அவர்களை மேல் நோக்கி அல்லது அவர்களை ஒரு படி உயர்த்துவதற்கான ஒரு முயற்சி மாத்திரம்தான். இது வந்து வாழ்நாள் முழுவதும் வழங்கப்பட போவது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வகையில் 2030ஆம் ஆண்டு அளவில் இந்த அஸ்வசும கொடுப்பனவுகளை முற்றுமுழுதா நிறுத்த போறாங்க. அதற்கு பிறகு எப்படியான திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட போகுது அப்படின்றத நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். எனவே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அதே போல இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போதுதான் உடனுக்குடன் நாங்க தருகின்ற இப்படியான பயனுள்ள புதிய தகவல்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல Facebook பயன்படுத்துறவங்க RJ ரமீஸ் என்னுடைய Facebook பக்கத்தை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யூடியூப் சேனல்ல தராத சொல்லாத நிறைய விஷயங்களை வந்து உடனுக்குடன் என்னுடைய Facebook பக்கத்திலையும் அதே போல என்னுடைய வாட்ஸ்அப் சேனலையும் நான் வந்து அப்டேட் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதனூடாக ஜாயின் ஆகி கொள்ளுங்க.